Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். Pregnancy test எத்தனை நாள்ல பண்ணனும்? எவ்வளவு நாள் தள்ளி போனா pregnancy test பண்ணனும்? அதே மாதிரி pregnancy test பண்றதுக்கான கரெக்ட்டான மெத்தட் என்ன? எந்த டைம்ல பண்ணனும்? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே ரெகுலர் பீரியட்ஸா இருக்கிறவங்க ஒரு மாதிரி pregnancy test பண்ணனும். irregular periods இருக்கவங்க ஒரு நாள்ல pregnancy test பண்ணனும். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ரெகுலர் பீரியட்ஸா இருக்கீங்க, அதாவது ஒரு 28 ல இருந்து 33 நாள் அப்படினு வெச்சுக்கலாம். இந்த பீரியட் சைக்கிள்ல வந்து உங்களுக்கு பீரியட் ஆகுது. அதாவது ஒரு மாதமும் நான் 28 நாள்ல ஆயிருவேன், 30 நாள்ல ஆயிருவேன், 33 நாள்ல ஆயிருவேன். இந்த மாதிரி இருக்க கூடியவங்க எல்லாம் உங்களுக்கு 5 நாள் தள்ளி போனாலே நீங்க பண்ணலாம். உங்களுக்கு கரெக்ட்டான ரிசல்ட் வந்து தெரியும். சோ 2 நாள் 3 நாள் தள்ளி போனா உடனே செக் பண்ணலாமான்னு கேட்டிங்கனா அந்த மாதிரி தெரியும்போது வாய்ப்பு வந்து உங்களுக்கு கம்மி. இப்போ எப்பயுமே நான் 30 டேஸ்ல ஆயிருவேன். இப்போ எனக்கு 33 டே 32 டே ஆகுது. 3 டேஸ் தள்ளி போயிருக்கு. நான் கிட் செக் பண்ணலாமான்னு கேட்டிங்கனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது நல்லது. ஏன்னா 2-3 நாள் தள்ளி போறதெல்லாம் அது எப்பயாவது 2-3 நாள் தள்ளி போறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். சோ ஒருவேளை உங்களுக்கு பிரெக்னன்ட்டா இல்ல அப்படினா நீங்க கிட் செக் பண்ணி நமக்கு ஒரு மனசு கஷ்டமாகலாம். சோ 2-3 நாள்ல நீங்க பண்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படினா 2-3 நாள்லயே நீங்க பண்றீங்கனா அந்த அளவுக்கு உங்களுக்கு துல்லியமா பிரெக்னன்சி கிட் வந்து காட்டாது. உங்களுக்கு ஸ்ட்ராங் பிரெக்னன்சியும் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. சோ லைட்டான லைன் வரலாம் இல்ல 1 லைன் வரலாம். 5 நாள் முழுசா 5 நாள் தள்ளி போனோனே நீங்க பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு உடம்புல போதுமான அளவு பிரெக்னன்சி ஹார்மோனும் வந்திருக்கும். உங்களுக்கு 5 நாள் அப்படினும்போது நீங்க வெயிட் பண்ணி பண்றது இன்னும் கூட நல்லது. ஒருவேளை நார்மலா few days தள்ளி போயிருந்துச்சுனா அந்த 5 நாள் வரைக்கும் தள்ளி போகாது இல்ல மோஸ்ட்லி. சோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 நாள் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க தள்ளி போய் பண்றது தான் ரொம்ப நல்லது. 2 நாள் 3 நாள்ல பண்றது பண்ணிக்கலாம். பட் ஏன் 5 நாள்ல பண்ணனும்ன்றதுக்கான ரீசன் இதுதான். பிரெக்னன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும், கிட் வந்து நல்லா தெரியும். இது வந்து ஒரு கேட்டகரி. அப்ப irregular periods இருக்கவங்க எப்ப பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 40 நாளைக்கு மேல தான் நீங்க பண்ணனும். நான் வந்து 35, 34, 40 நாள் இந்த மாதிரிலாம் ஆவேன் அப்படின்றவங்க 40 நாளைக்கு மேல கிட்ல செக் பண்ணுங்க. அதிகபட்சம் 50 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணலாம் irregular periods இருக்கவங்களுக்கு. சோ 50 நாள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி கிட்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எப்பயுமே பிரெக்னன்சி கிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூரின் காலையில தான் பண்ணனும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில எந்திரச்சோனே வரும் பாத்தீங்களா ஒரு யூரின், அதுல பண்ணினீங்கனா தான் அதுல ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் காலையில மிஸ் பண்ணிட்டேன், அப்ப நான் ஆஃப்டர்நூன் பண்ண கூடாதா, ஈவினிங் பண்ண கூடாதா, மறுநாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டிங்கனா ஒரு 3 hours நீங்க யூரின் போகாம இருந்துட்டு எப்பனாலும் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கனா பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேல யூரின் போகாம இருக்கணும். அடிக்கடி யூரின் போயிட்டே இருந்துட்டு நீங்க கிட்ல செக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு சரியா தெரியாது. அதே மாதிரி காலையில ஃபர்ஸ்ட் யூரின்ல செக் பண்ணும்போதும் எதனால அப்படி காலையில ஃபர்ஸ்ட் யூரின்ல செக் பண்ணனும்னு சொல்றாங்க அப்படினா நைட் நீங்க ரொம்ப நேரம் யூரின் போகாம இருப்பீங்க. அப்ப நீங்க காலையில செக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக. நீங்க விடிய அடிக்கடி யூரின் போயிட்டே இருந்துட்டு காலையில செக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சரியா தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏர்லி பிரெக்னன்சில இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இதுதான் நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுங்க. ரெகுலர் பீரியட்ஸ்னா 5 நாள் தள்ளி போனோம்னா பண்ணலாம். irregular periods இருக்கவங்க 40-45 நாள்ல பண்ணுங்க. ட்ரீட்மென்ட் பண்றவங்க வந்து உங்களுக்கு follicular study IUI பண்ணிருக்கீங்கனா உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டேட் சொல்லிருப்பாங்க. 15வது நாள் எக் வெடிச்சிச்சு, 16 நாள் எக் ரிலீஸ் ஆச்சுன்னு. அந்த டேட்ல இருந்து 15 நாள் கணக்கு வச்சு நீங்க பண்ணிக்கலாம் டெஸ்ட். சோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாவது பிரெக்னன்சி ரிலேட்டட் டவுட் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.